Hi, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பார்ட் ஒன்னாக கல்யாண விருந்து சமையல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து மாங்காய் மண்டியும் கத்திரிக்காய் கூட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். சிக்கன் உப்பு கறிங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயிலில் வந்து உப்பு கறி செய்யும்போது கல் உப்பு வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ கல் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய், வர மிளகான்னு சொல்லக்கூடிய இந்த மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இதில். ஸோ இது எல்லாமே நல்லா வந்து வதங்குற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வரமிளகாயும் இந்த சின்ன வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக அப்படியே ஸ்மெல் வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது சிக்கனை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ அந்த ஆயில் வந்து படும்போது அந்த வரமிளகாய் எல்லாமே சேர்ந்து இதிலே தண்ணி வரும். நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். ஸோ அந்த தண்ணியிலேயே அது வந்து வேகணும். சிக்கனில் வர தண்ணியிலே வேகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விடலாம். இப்போ வந்து நம்ம நிறைய சிக்கன் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் ஒரே டைமில் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது வந்து கிரேவனா ஒரு பீஸா இல்லாம கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி. சரி, கடையில் அப்படி தான் பண்ணிடுவோம். அதான் உப்பு கறிக்கு சாறு வரும்ல, அதுதான் வரமிளகா நல்லா போடுங்க. இந்த சிக்கன் உப்பு கறி செய்யும்போது நம்ம அடிக்கடி வந்து சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க மாட்டோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். அதான் அந்த கரண்ட் இல்லையே. பாருங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சத்தூள் மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், சிக்கன் வந்து வேகும்போது அதிலே தண்ணி வரும்னு சொன்னேன் இல்லையா. நம்ம வந்து தண்ணியே இதில் சேர்க்கலை, ஆனால் அவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு இந்த வந்து அதுலேயே. இப்போ தண்ணியை ஆட் பண்ணாமல் செய்யும்போது செம்மையாக இருக்குங்க. இப்போது சிக்கனே சூப்பராக வெந்துருச்சுங்க. இனிமேல் ரொம்ப வேலை கிடையாது. அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு தூள் இது நல்லா வந்து அரைச்சிட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணி இறக்குறது தான் நம்மளோட லாஸ்ட்டு ஒர்க்கு. அதுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவகோட்டை சமையலா? நிஜமாவா? இன்ஸ்டால இருக்கா? ஒன்லி யூடியூப் மட்டுமா? எல்லாத்துலேயும். இன்ஸ்டா இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். அத்தை, அதுங்க என்ன மட்டும் சொல்றிய? கறி இல்லையே. இல்லை ஃபுல் டே பார்ப்பீங்களா இல்லை நைட் டியூட்டி? டே மட்டும் டே.
ரூம்ல சித்திமா சித்தி இது எவ்வளவு போட போட்டு வரலாம் அப்படியே போட்டவா டேய் பார்த்தா வைடா வா இங்க இருக்கே சிங்கி பாரு பாரு இங்க இருக்குதுல நல்லா வேணா அங்க பாத்து சீன அப்படி போட வேண்டியது போட்டியா ஏய் அதே நீ பாதி பார்த்தா ரொம்ப போட்டு கடந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சுவையான உப்பு கறி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.